இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் முதல் டெஸ்ட் மேட்ச் ஆனது ஆரம்பிக்க போறாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு தான் ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த மேட்ச் ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிறது இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுலயும் ரோஹித் சர்மா இப்போ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க. கண்டிப்பா அவருடைய தெளிவான சிந்தனையில கையில் எடுத்தாரு அப்படின்னா இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சொதப்பல்ல முடிய வாய்ப்பு இருக்காம். இந்திய அணி கேப்டனா இப்போ ரோஹித் சர்மா மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டி தவிச்சிட்டு இருக்காரு. அதுவும் குறிப்பா பிசிசிஐ இந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான செக் பாயிண்ட் வைப்பாங்கன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதக்கூடிய இந்த டெஸ்ட் தொடரானது இந்தியாவில் தான் நடக்க போகுது. அதனால கண்டிப்பா இந்தியாவுக்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் இருந்தா இந்திய மண்ணில் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய கணக்கு. ஆனா அந்த கணக்கை தவிடு பொடியாக்குற விதமா முதல் டெஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மாவுக்கு மிகப்பெரிய செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க பிசிசிஐ. அதாவது ஹைதராபாத்தில் தான் இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ ஹைதராபாத் மேட்ச் நடக்கும்போது ஓகே, இந்தியாவோட சுழற்பந்து வீச்சாளர்கள் இருந்தால் கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிடலாம் ஓகே. நம்ம டீம் அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு சுழற்பந்து வீச்சில் 4 மிக முக்கியமான வீரர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கும்போது நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா ரவீந்திர அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். ஸோ இந்த 4 பேரும் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இவங்க 4 பேரும் விக்கெட் எடுப்பாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் முதல் மேட்ச் நடக்க போகிற ஹைதராபாத் பிச்சானது சுழற்பந்துக்கு சுத்தமாக ஏற்ற பிச்சே கிடையாது. இதுதான் இப்போ ரோஹித் சர்மாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு. இது முழுக்க முழுக்க வேகப்பந்துக்கு ஏற்ற பிச்சு தானா ஹைதராபாத் பிச். இதில் சுழற்பந்து சுத்தமாக ஒத்துழைக்காது. இந்த நிலைமையில வெறும் 4 சுழற்பந்து வீச்சாளர் வச்சுக்கிட்டு நம்ம ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கு. அதுலேயும் இந்த மேட்ச்ல முதல்ல இங்கிலாந்து மட்டும் பேட்டிங் செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இடைவேளைக்குள்ள நல்ல ஒரு ஸ்கோரை பதிவு பண்ணிடுவாங்க. அதற்கு பிறகு ரோஹித் சர்மா என்னதான் அவருடைய சுழற்பந்து வீச்சாளர்களை களம் இறக்கினாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஈஸியாக இங்கிலாந்து ஜெயிச்சிடுவாங்க இந்தியாவை. இதனால இப்போ ரோஹித் சர்மா என்ன மாதிரியான முடிவெடுக்க போறாரு, என்ன பிளான் கையில் வச்சிருக்காரு. ஸோ முதல் டெஸ்ட் மேட்ச் இப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் இப்போ ஏற்கனவே தலை தோனி சொல்லியிருந்தாரு. ஸோ சுழற்பந்து வீச்சை மட்டும் நம்பி போனால் கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்க முடியாது. அதனால பும்ரா மற்றும் நட்ராஜை உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் ஏற்கனவே ரோஹித் சர்மாவுக்கு மிக முக்கியமான அறிவுரை வழங்கியிருந்தாரு. அந்த நிலைமையில இப்போ சுனில் கவாஸ்கர் அவர்களும் இதே பாயிண்ட் தான் முன் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு விளையாட போற ஹைதராபாத் பிச்சானது சுழற்பந்துக்கு ஏற்ற பிச் கிடையாது. அதுவும் குறிப்பா முதல் 2லேருந்து 3 நான்கு வரைக்கும் சுழற்பந்தால அங்க ஒரு வேலையும் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு வேணா சுழற்பந்து வீச்சானது கை கொடுக்க வாய்ப்பு இருக்குதா இப்போ அவரு மிக முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு நடக்க போற முதல் டெஸ்ட் மேட்ச்ல பிளேயிங் லெவல்ல சின்ன சின்ன மாற்றத்தை ரோஹித் சர்மா கொண்டு வரும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் இதே 4 சுழற்பந்து வீச்சாளர்கள் களம் இறங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியா இந்த மேட்சை ஜெயிப்பது அப்படிங்கிறது மிக மிக கடினம் அப்படிங்கிறத அவங்க இப்ப பதிவு பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல கண்டிப்பா ரோஹித் சர்மா என்ன மாதிரியான பிளானை கையில் எடுப்பாரு, இந்த மேட்ச்ல கண்டிப்பா ரோஹித் சர்மா எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்தியாவுக்கு வின்னிங் ஏற்படுத்தி கொடுக்குமா இல்ல தோல்வி ஏற்படுத்தி கொடுக்குமா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.